புதுச்சேரியில் ஒரே வாரத்தில் இரண்டாவது முறையாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. இதன் எதிரொலியாக இந்தியாவில் கடந்த 15ஆம் தேதி பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்த்தப்பட்டது. இந்நிலையில் ஒரே வாரத்தில் இரண்டாவது முறையாக இன்று மீண்டும் எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த திடீர் விலை உயர்வு காரணமாக வாகன ஓட்டிகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று லிட்டருக்கு 99 ரூபாய் 25 பைசாவாக விற்பனை செய்யப்பட்ட பெட்ரோல் இன்று 87 பைசா உயர்ந்து 100 ரூபாய் 12 பைசாவாக விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் நேற்று 89 ரூபாய் 39 பைசாவாக இருந்த டீசல் விலை இன்று 88 பைசா உயர்ந்து 90 ரூபாய் 27 பைசாவாக விற்பனை செய்யப்படுகிறது. இந்த விலை உயர்வு காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலையும் அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சம் பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. எனவே எரிபொருள் விலையை கட்டுப்படுத்த மத்திய அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் அதிமுக அலுவலகத்தை யார் பயன்படுத்துவது என்பது தொடர்பாக இரு தரப்பினர்களிடையே விழுப்புரம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தமிழக சட்டமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவாக CV சண்முகம் தரப்பு வாக்களித்ததாக கூறப்பட்ட நிலையில் விழுப்புரம் மாவட்ட அதிமுக செயலாளராக இருந்த CV சண்முகத்தை நீக்கி புதிய மாவட்ட செயலாளராக பசுபதியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருந்தார். இதையடுத்து விழுப்புரம் அதிமுக அலுவலகத்தை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர பசுபதி தரப்பினர்கள் காவல்துறையிடம் பாதுகாப்பு கோரி மனு அளித்தனர். அதன் பேரில் கடந்த 16ஆம் தேதி பசுபதி தரப்பினர் அலுவலகத்திற்குள் செல்ல முயன்றபோது CV சண்முகம் ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் இரு தரப்பினரிடையேயும் தள்ளுமுள்ளு மற்றும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அலுவலகம் தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பித்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்த வருவாய்த்துறை சார்பில் கூட்டம் அறிவிக்கப்பட்டது. அதன்படி இன்று விழுப்புரம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் முருகேசன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் CV சண்முகம் தரப்பினரான நகர செயலாளர் ராமதாஸ், கண்டமங்கலம் ஒன்றிய செயலாளர் ராமதாஸ், வழக்கறிஞர்கள் ராதிகா செந்தில், தமிழரசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது கடந்த 20 ஆண்டுகளாக அதிமுக அலுவலகத்தை பயன்படுத்தி வருவதற்கான மின்கட்டணம், சொத்து வரி, குடிநீர் வரி மற்றும் பாதாள சாக்கடை வரி செலுத்திய ரசீதுகள் உள்ளிட்ட ஆவணங்களையும் அலுவலகம் VK சசிகலா புரட்சித் தலைவர் MGR அறக்கட்டளை பெயரில் இருப்பதற்கான பட்டா நகலையும் அவர்கள் சமர்ப்பித்தனர். மேலும் புதிய மாவட்ட செயலாளர் என்ற அடிப்படையில் பசுபதி தரப்பினர் அலுவலகத்தை பயன்படுத்த உரிமை கோர முடியாது என்றும் தெரிவித்தனர். ஆவணங்களை பெற்றுக்கொண்ட கோட்டாட்சியர் முருகேசன் அவர்கள் பசுபதி தரப்பினருடனும் ஆலோசனை நடத்திவிட்டு அடுத்த கட்டமாக கட்சி அலுவலகத்தை யார் பயன்படுத்துவது என்பது குறித்து முடிவு அறிவிக்கப்படும் என தெரிவித்தார். குதிரை பேரம் மூலம் அதிமுகவை பலவீனப்படுத்த முயற்சி நடைபெற்று வருகிறது என்று புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி உப்பளம் உள்ள அதிமுக தலைமை கழக அலுவலகத்தில் மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மாநில செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் சமீபத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களின் வெற்றிக்காக தீவிர பிரச்சாரம் செய்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தொடர்ந்து முழு ஆதரவு அளிப்பதாகவும் கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அன்பழகன், சில சட்டமன்ற உறுப்பினர்கள் சுயநலத்திற்காக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பது தவறான செயல் என்று தெரிவித்தார். மேலும் குதிரை பேரம் மூலம் அதிமுகவை பலவீனப்படுத்த முயற்சி நடைபெற்று வருகிறது என குற்றம் சாட்டிய அவர், இந்த விவகாரத்தில் தேவையானால் நீதிமன்றத்தை நாடவும் தயார் என கூறினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஆரோவில் அருகே இன்ஸ்டாகிராம் மூலம் பழகிய பெண்ணை கத்தியால் குத்திய நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரை சேர்ந்த சத்திய நாராயணன் என்பவருக்கு திருமணமாகி ஒரு ஆண் குழந்தை உள்ளதாக கூறப்படுகிறது. குடும்ப பிரச்சனை காரணமாக அவரது மனைவி பிரிந்து வாழ்ந்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கோயம்புத்தூரை சேர்ந்த திருமணமாகி கணவரை பிரிந்து வாழும் 26 வயது பெண்ணுடன் சத்திய நாராயணனுக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் இருவரும் காதலித்து வந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் அந்த பெண்ணிற்கு புதுச்சேரி மூலக்குளத்தில் உள்ள தனியார் சூப்பர் மார்க்கெட்டில் சத்திய நாராயணன் வேலை வாங்கி கொடுத்ததாக கூறப்படுகிறது. அப்போது வேலை செய்த இடத்தில் இருந்த மற்றொரு நபருடன் அந்த பெண்ணிற்கும்
அப்போது வேலை செய்த இடத்தில் இருந்த மற்றொரு நபருடன் அந்த பெண்ணிற்கு பழக்கம் ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனால் சத்யநாராயணனுக்கும் அந்த பெண்ணுக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பேச வேண்டுமென கூறி அந்த பெண்ணை மொரட்டாண்டி அருகேயுள்ள சாதனா காட்டு பகுதிக்கு சத்யநாராயணன் அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது ஆத்திரமடைந்த சத்யநாராயணன் அந்த பெண்ணை கத்தியால் வயிற்றில் குத்திவிட்டு தப்பியோடியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இரத்த வெள்ளத்தில் கிடந்த அந்த பெண்ணை ஆரோவில் போலீசார் மீட்டு சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இது குறித்து பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சத்யநாராயணனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முள்ளிவாய்க்கால் ஈழத்தமிழ் இனப்படுகொலை நினைவு நாளை முன்னிட்டு 6ஆம் திணை மக்கள் இயக்கம் சார்பில் அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. பத்துக்கண்ணு சந்திப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையில் உயிரிழந்த ஈழத்தமிழ் உறவுகளுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 6ஆம் திணை மக்கள் இயக்கத்தின் மாநில தலைவர் ஜெகதீசன் என்ற முத்து தமிழ் இனப்படுகொலைக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பி உரையாற்றினார். மேலும் மக்கள் வாழ்வுரிமை இயக்க மாநில செயலாளர் ஜெகநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஈழத்தமிழ் உரிமைகள் மற்றும் இன அழிப்புக்கு எதிரான ஒற்றுமையின் அவசியம் குறித்து பேசினார். இந்த நிலையில் 6ஆம் திணை மக்கள் இயக்கத்தின் மாநில முதன்மைச் செயலாளர் பழனி, சட்ட ஆலோசகர் வேல்முருகன், துணைத் தலைவர் கல்யாணமுருகன், துணை செயலாளர் ஏழுமலை, பொருளாளர் நாகரத்தினம், துணை பொருளாளர் வெங்கடாஜலபதி, யூனியன் தொகுதி செயலாளர் குணசேகரன் மற்றும் மாநில இளைஞர் அணி தலைவர் தினேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் மகளிர் அணி சார்பில் சுந்தரி மற்றும் ராஜஸ்ரீ தலைமையில் 20க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாநில செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞருமான தமிழ்மன்னன் செய்திருந்தார்.